Praise the Lord. Hallelujah. 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 ஒரு நிமிஷம் எழுந்து இதுவரையிலும் நம்மை ஆசீர்வதித்த தெய்வம் இனி ஏதேனும் பாக்கி இருந்தால் இனி வரக்கூடிய நேரங்களில் வரக்கூடிய வார்த்தைகள் வழியாக மீண்டும் ஆராதனை, திருப்பலி, இந்த நிகழ்வுகள் மூலமாகவே நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவோம். காலையிலிருந்து இதுவரையிலும் எனக்கு கிடைக்கல, என்னை ஆசீர்வதிக்கல, அப்படி ஏதேனும் ஒரு விதத்திலேயே ஒரு மனத்தாங்கல் இருந்தால் அது ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுப்போம். நம்முடைய கூக்குரல் கேட்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய போராட்டங்களிலேயே நமக்கு ஈடு கொடுக்கக்கூடியவர். கண்களை மூடி ஒரு நிமிஷம் அந்த வாழ்க்கை போராட்டத்திலேயே ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படி கரம் பிடித்து நம்மளை நடத்துகிறார், எப்படி நம்மளை பாதுகாக்கிறார், எவ்வாறு நமக்கு ஆலோசனைகளை கூறுகிறார், அதை பெற்றுக்கொள்வதற்கு தவறி இருந்தால் இப்போது அவரிடத்திலேயே, ஆண்டவரே நான் திரும்பி வந்துள்ளேன், என்னை மன்னியும். 3 முறை ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுவோம். போராட்டங்களில் கர்த்தர் நம்மை விடுவிக்கும் என்பது உறுதி. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஒரு சவால். ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சவால். திருமணமாய் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தம் என்பது தனியே குடித்தனம் செல்வது, பெற்றோர்களிடத்திலிருந்து பிரிந்து தனி குடித்தனம் செல்லும் பொழுதுதான் அந்த குடும்பத்தினுடைய அருமை தெரியும். நம் பெற்றோர்கள் நம்மை வளர்த்தி ஆளாக்கி திருமணம் நடத்தி அதற்கு பிறகு மீண்டும் அந்த பெற்றோர்களை நம்பி அவர்களுக்கு பாரத்தை கொடுத்து, சுமையை கொடுத்து வாழ்க்கையை நடத்துவதற்கு பதிலாகவே தனித்தனி குடும்பங்களாக, ஒரு குடும்பத்திலேயே 5 or 6 பேர் இருந்தால் ஒரு குடும்பம் என்பது 6 குடும்பங்களாக மாறுகிறது. அந்த காலத்திலேயே ஒரே குடும்பத்துக்குள்ளவே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் அது வளர்ச்சி இல்லாத குடும்பமாக இருந்திருக்கும். வளர்ச்சி என்பது தானே வெளியே சென்று இன்பத்திலும் துன்பத்திலும் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இன்பம் மாத்திரமல்ல, துன்பமும் நிறைந்தது என்பது மறக்கக்கூடாது. அதுதான் போராட்டம். போராடிதான் வெற்றி கொள்ளணும். நம்ம எதிர்த்து போராடக்கூடியவர் நம்ம விட பலசாலியாய் இருந்தால் நம் தோல்வி அடைந்து போகும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு உதவுகின்ற ஒருவர் இருக்கிறார். வாழ்க்கை போராட்டம் என்பது இந்த உலகத்தோடு போராடுகின்றோம். உலகம் என்பது பிசாசின் கரத்தில் இருக்கிறத காரணத்தினாலேயே அந்த பிசாசை எதிர்த்து நம்ம போராடுகின்ற பொழுது அதுக்கு தக்க பலம் வாய்ந்தவர் ஒருவர் நமக்கு இருக்கணும். அது யார்? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகின்றது என்ன? பலம் குறைந்தவருக்கு பலத்தை கொடுப்பதற்காகவும் சோர்ந்து போயிருக்கக்கூடியவர்களை எழுச்சி கொடுத்து அவர்களை எழும்பி பிரகாசிக்கும்படியாகவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசிக்கும். பிரகாசம் என்பது என்ன? நீங்கள் ஒளியாய் இருக்க வேண்டும், நீங்கள் உப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் ஒளியை பெற்றவர்கள், இருளை பெற்றவர்கள் அல்ல.
இருளிலிருந்து ஒளியை தேடி வந்தவர்கள். அந்த ஒளி நமக்குள்ளே வந்த பிறகு நம்மில் உள்ள இருள் அகற்றப்பட்டு விட்டது. அந்த இருள் என்பது இந்த உலகத்தின் அதிகாரி. அந்த அதிகாரியை வென்றதனாலேயே நாமும் அந்த வெற்றியிலேயே ஒரு அங்கமாகவே இருக்கின்றோம். அல்லேலூயா. இயேசு கல்வாரியிலே வென்ற அந்த வெற்றி, அதற்கு சாட்சிகளாக நாம் இருக்கின்றோம். அந்த சாட்சிகளாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்தோ, இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்தோ கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் உமக்கு நான் வாக்களித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் எது கவலை கொள்ளணும்? எது கவலை கொள்ளணும்? ஞானம் இல்லாதவர்கள் ஞானத்தை என்னிடத்தில் கேளு என்றார் அவர். அறிவில்லாதவர்கள் என்னிடத்தில் அறிவை கேளு என்றார். புத்தி இல்லாதவர்கள் என்னிடத்தில் புத்தியை கேளு என்றார். ஞாபக சக்தி இல்லையா, என்னிடத்தில் கேளு என்றார். கேட்டால் கேளுங்கள். நாம் கேட்கறது எல்லாமே என்ன? நாம் எல்லாம் கேட்கறது என்ன? ஐயோ எனக்கு காரு வேணும், எனக்கு ஸ்கூட்டர் வேணும், எனக்கு பைக்கு வேணும், எனக்கு வீடு வேணும், நல்ல வேலை வேணும், ₹1,00,000 சம்பளம் கிடைக்கிற வேலை வேணும். 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பான். இன்ஜினியரிங் படித்தவனே அலைஞ்சு நடக்கிறான் ரோட்டில். லட்சக்கணக்கிന് ஆளுகள் இன்றைக்கு வேலை இல்லாமலே திண்டாடம் இருக்கக்கூடிய நேரத்தில் 10ஆம் வகுப்பு படித்தவனுக்கு ஒரு 20,000 சம்பளம் கிடைச்சா கூட பத்தாது. நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன். இதுதான் நிலைமை. ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, உனக்கு உண்ண உணவு, உனக்கு உடுக்க உடை, அது போதும். நீ பிச்சைக்காரனாக பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை படைத்த எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேண்டும் என்று. நீ அதற்கு மேலே ஆசை கொள்ளக்கூடாது. வாழ்க்கை என்கிற அந்த போராட்டத்தில் நீ வெற்றியாய் தீர்ந்தே ஆக வேண்டும். வெற்றி அடைந்தே தீர வேண்டும். நீ போராடிதான் ஆக வேண்டும். நீ ஒரு போராளியாக தான் இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கும் போர் வரும் பொழுது துவண்டு விட்டால் எதிரி வென்றுவிடும். எதிரி வென்றுவிடும். நான் உலக ரீதியான காரியத்துக்கு நான் இப்போதைக்கு அரசியல் ரீதியோ நான் போகவில்லை. நமக்கு தெரியும், கண்கூட நம்ம பார்த்தோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு மீண்டும் வரல. அரசியல் மேடை அல்ல இது. ஆத்மாவை குறித்து அதிகமாக சிந்திக்கிற மேடை. அழிந்து போன ஆத்மாவு அது மீண்டும் வளம் பெற்று எழுந்து அது பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு போராட்டம் வருகின்ற அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகின்றது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை, நான் தவிக்கிறேன், உதவி செய்ய யாருமே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கும். குழந்தை குட்டிகள் இருக்கக்கூடியது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். எப்பொழுதுமே ஒரே குழம்பு வச்சு கொடுத்தான அந்த குடும்பத்திலேயே என்ன சொல்லுவாங்க? அம்மா இவனுக்கு எங்கிருந்து இந்த புத்தி? அம்மா ஒரே நாளில் ஒரே குழம்பு இன்னைக்கு வச்சது நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு வச்சது அடுத்த நாள் கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருக்கிறனாலேயே ஒன்றும் கவலையே படுற. இன்னைக்கு சமைச்சிக்கிட்டு உள்ளே வச்சுக்கிறேன், அப்பப்போ சூடு பண்ணி கொடுக்குறேன். இது சாதாரண நடக்கிற காரியம் தானே. மிச்சம் மீதி இருந்தால் நம்ம வெளியே கொட்டுவோம்? கொட்ட மாட்டோம் இல்லையா? அது செலவு சாகிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக வைப்போம். அதில் பூச்சி வர்றதோ இல்லையோ, பாசி பிடிக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிருப்போம். சாப்பிடும்போது நல்லா இருக்க உன் முகத்துக்காக நான் சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு, தின்ற பொருளுக்காக அல்ல. ஆனால் நம் ஆண்டவர் சொல்லுகின்றது என்ன? வாழ்க்கையிலே உனக்கு ஏற்படுகின்ற போராட்டத்திலே நீ யாரை தேடணும்? என்ன தேடு என்று அவர் சொல்லுகிறார். நீ வேறு யாரையும் தேடாத, உலக ரீதியாக நீ சிந்திக்காத, என்னோடு பேசு, என்னோடு உறவாடு,
அப்பொழுது நான் உனக்கு எட்டாத அறிவினையை உனக்கு தருவேன், நீ நினைக்காத காரியங்களை நான் சாதித்து தருவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தர் நமக்கு ஒரு வாக்களிக்கிறார். அந்த வாக்கு என்ன தெரியுமா? 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 குறிப்பேட்டிலேயே 20ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். நீங்கள் போரிட வேண்டிய இல்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே நிலகுலையாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். நானே ஆண்டவர் உங்களோடு, ஆண்டவர் நம்மோடு. அப்படி படிக்கணும். எத்தனை முறை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு இருப்பார், நம்மோடு இல்லை. வீட்டில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுங்க, இங்க என்னோடு இருப்பார். சுயநலம்தான். அடுத்த ஆளை விட்டுருங்க, அடுத்த ஆள் பார்த்துக்குவான். என்ன சொல்றீங்க? நம்ம யாருக்காக வந்திருக்கிறோம்? உங்களுக்காக வந்திருக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக வந்திருக்கிறோம். முதல்ல நம்ம விஷயம், அப்படிதானே? முதல்ல நாம் நல்லா இருந்தால் தான் அடுத்தவன் நல்லா இருக்க முடியும். நாம நல்லா இருந்தால் அடுத்தவன் நல்லா இருக்க முடியும். நான் இப்படி போனால் பரவாயில்ல, அடுத்த நல்லா இருந்தால் போகிறோம் யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. அதுக்கு பேர் சுயநலமா? இல்லை, சுயநலம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, அவன் மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம், அடுத்தவன் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தால் நீ நல்லா இருக்க முடியும். எனக்கு கையில் இருந்தால் உனக்கு கொடுக்க போகிறேன். நானே காஞ்ச கருவாடாக இருந்தால் எப்படி தர முடியும்? எப்படி தர முடியும்? நீ கை நீட்டினா நான் என்ன செய்ய முடியும்? முகத்தை தான் சுளிக்க முடியும். அது பார்த்த உடனே நீ என்ன செய்வ? அப்போ நாம நல்லா இருக்கணும். நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போராட்டத்துக்காகவே நீ நில்லுன்றாரு. நீ இறங்க வேண்டாம், நீ அப்படி நில்லு. பின்வாங்கி போகாத, பின்வாங்கி போகாத. இராணுவத்திலேயே தளபதிகள் தூவும் பொழுது அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் முன்னே நிற்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? முன்னோக்கி செல் என்று சொன்னால் முன்னோக்கி செல்வார்கள். அங்கே பயம் இல்லை. அவன் துப்பாக்கியால் சுடும் என்ற பயம் இல்லை, பீரங்கியால் சுடும் என்ற பயம் இல்லை. சாவுக்கு அவன் பயப்பட்டவன் அல்ல. நாமும் அதே போல குடும்ப வாழ்க்கைக்கு இறங்கி வந்திருக்கிறோம். இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தி காட்டுவேன். அல்லேலூயா. நான் துவண்டு விட மாட்டேன், நான் துவண்டு விட மாட்டேன். எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் என் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார். நீ எதிர்த்து நின்றால் போதும். நிற்கிறீங்களா? நிற்கிறீங்களா? சோர்ந்து போவீங்களா? விழுந்து போவீங்களா? விழுந்து போனாலும் அவர் சொல்லுகிறார், விழுந்து கிடக்கக்கூடிய யாவரையும் அவர் எழுப்புகிறார் என்றார். சங்கீதம் 145:14 சொல்லுமா சொல்லாதா? விழுந்து கிடக்கக்கூடிய யாவரையும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கு ஒன்று சமாதானம் வேணும், நமக்கு ஒன்று ஒரு மகிழ்ச்சி வேணும். சமாதானத்தினுடைய மகிழ்ச்சியினுடைய அரசர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் விண்ணுக்கோ மண்ணுக்கு என்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. இந்த சொத்துக்களுக்கெல்லாம் மதிப்பெற என்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. படைக்கப்பட்டதுனாலே அதுக்கெல்லாம் உரிமையாளர் என்று அவர் சொன்னாரா? சொன்னவில்லை. நீங்க அனுபவித்து சுகித்து சொந்தமாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார். நான் அதை பார்த்து மகிழணும். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா சிரிக்கணும், நல்ல நலமாக இருக்கணும், அதை பார்க்கணும். என் படைப்பு, ஒவ்வொரு படைப்புக்கும் பிறகும் அவர் என்ன சொன்னார்? எல்லாம். ஏன் அப்படி சொல்லணும்? அனைத்து படைப்புகளும் மனிதனை தவிர எல்லா படைப்புகளும் படைத்த பிறகு அவர் சொன்னார், எல்லாம் நன்றாக இருக்கிறது, பாவம்
மனுஷன். அவரை சிட்டித்த பிறகு அவர் சொல்றார், வருந்துகிறேன் என்றார். பார்த்தீங்களா? எல்லா படைப்புகளும், செடி கொடிகளும், மிருகங்களும், பட்சிகளும், மீன்களும், உயிரினங்களும் அத்தனையும் நன்றாக இருக்கிறது. நிலவும் சூரியனும் நன்றாக இருக்கிறது. நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கிறது. ஆனால் மனிதன் உன்னை நான் படைச்சதிலேயே, உன்னை நான் உருவாக்கியதிலேயே நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்றார். அதே ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், அன்று நான் வெட்கப்பட்டாலும், அன்று நான் வருத்தப்பட்டாலும், இன்று நான் உணர்ந்து கொண்டு மீண்டுமாகவே நான் கேட்கிறேன், என் அருகில் வா, உனக்காகவே நான் போரிட தயாராக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாயிருந்தாலும் சரி, அது பொருளாதாரமாயிருந்தாலும் சரி, வேலையில்லாத நிலைமையாயிருந்தாலும் சரி, அது நோயுள்ள நிலைமையாயிருந்தாலும் சரி, ஒருவேளை நீ நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கலாம், ஆனாலும் நீ சோர்ந்து போக வேண்டாம். உன்னை சுகப்படுத்துவதற்கு என்னால முடியுமா முடியாதா? என்னால முடியுமா முடியாதா? ஒரு சற்று நம்பிக்கை கூன்றியவர்களே என்று ஆண்டவர் சீடர்களையே கேட்டார். நம்மையும் கேட்காமல் இருப்பாரா? சீடர்களையே கேட்ட அவரு நம்மையும் கேட்பான். நாம் அவரை பார்த்திருக்கிறோமா? நாம் அவரை பார்த்திருக்கிறோமா? நாம் அவரை எங்க பார்த்திருக்கிறோம்? இந்த வடிவத்தில் பார்க்கிறோம், அப்பத்தின் வடிவத்தில் பார்க்கிறோம், அவ்வளவுதானே. ஆனா சீடர்கள் பார்த்தது எப்படி? எப்படி தொட்டு பார்த்தாரா இல்லையா? தோமையார் தொட்டு பார்த்து தானே சொன்னாரு. அந்த வாரிசுகளார நாம நான் தொட்டாதான் கையை உடணுமா, அவருடைய காயத்திலேயே கையை விரல உடணுமா. நாம் ஒன்றும் அப்படி சொல்லலையே. அவரை விட நம்ம மேலானவர் தானே. நான் விரலையும் விட வேண்டாம், கண்ணாலையும் பார்க்க வேண்டாம், வார்த்தையை கேட்டு நான் ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு உயர்ந்த நிலையில் நம்மளை வைத்திருக்கிறார் ஆண்டவர். உண்டு உறங்கினவர்களை அவரை விட்டு வெளியே ஓடிவிட்டார்கள். சற்று காயம், சற்று வேதனை, சற்று துன்பம் வந்த பொழுது அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். துணியை காணா, தொண்டை காணாத ஓடிவிட்டார்கள். இல்லையா? நான் சொல்லல, வேதத்தில் எழுதியிருக்கு. துணியெல்லாம் அவுத்து விட்டு ஓடிட்டாரா? ஏன்னா அந்த துணியை பார்த்தாலும் அவன் கண்டுபிடிக்க கூடாத சீடர்கள்ன்றத. துணியை அவுத்து விட்டுட்டா அம்மனமாக ஓடிக்கலாம், இதை சொல்ல முடியல. ஜெட்டி போட்டு ஓடல, எப்படி எதையும் ரெக்கார்ட் பண்ணுறான்னு சொல்ல முடியல. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் ஓடின மாதிரி நம்ம ஓடினோமா? எந்த வேதனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும் உம்மை விட்டு நாங்கள் விலக மாட்டேன். சொல்லுங்க, நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. இப்படி சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது அவரோ மகனே, மகளே. அவர் என்ன கூப்பிடுறாரு? பேர் சொல்லி கூப்பிடுறது வேற விஷயம். ஆனா அவருடைய வாயில் உடனே என்ன வரும்? மகனே, மகளே. பார்த்தீங்களா? மகனே, மகளை என்று அழைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தெய்வம் உண்டா என்று தான் நம்மளை கேட்டார். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. அத்தனை தெய்வங்களெல்லாம் நம்மை பார்த்து கேட்டார்களா? மகனே, மகளே என்று உன் வேதனையிலே நான் கடந்து வருவேன் என்று தெய்வம் சொன்னார்களா? உன் துன்பத்திலே நான் கடந்து வருவேன் சொன்னார்களா? உன் நெருக்கடியிலே நான் கடந்து வருவேன் சொன்னார்களா? பொருளாதார சிக்கலிலே நான் கடந்து வருவேன் சொன்னார்களா? அந்தகார சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் கடந்து வருவேன் சொன்னார்களா? இல்லை. மாறாகவே ஒரே தெய்வம், உயிருள்ள தெய்வம், உயிர் தெழுந்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவே தவிர வேற யாரும் சொன்னது கிடையாது. கூப்பிட்ட குரலுக்கு
அது யாராயிருந்தாலும், அது யாராயிருந்தாலும், அது புனிதையாயிருந்தாலும் பாவியாயிருந்தாலும் யாருடைய சொல்லுக்கு காது கொடுத்து கேட்பார்? யாருடைய சொல்லுக்கு காது கொடுத்து கேட்பார்? பாவியினுடைய குரல், நான் ஒரு பாவி ஆண்டவரே என்று ஆண்டவரை முன்னிலையிலே கூக்குரல் இட்டால் அந்த கூக்குரல் கேட்கிற ஒரு தெய்வம் இந்த கோவிலில் உண்டு என்றது பாட்டு பாடுகின்றோம் இல்லையா? எங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? அருளாலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கூக்குரல் கேட்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த கோவிலில் உண்டு. உனக்கு போர் தொடுப்பதற்காக, உன்னை மீட்டுக் கொள்வதற்காக, உன்னை மீண்டெடுப்பதற்காக இதோ நான் உம்முடைய கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா புத்தகத்திலே 1 அதிகாரம் 1 8-9 வசனத்தை பார்ப்போம். யோசுவா புத்தகம், திருச்சட்ட நூலை முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானித்துக் கொள்ளு, அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுது அதில் நீர் செல்லும் இடமெல்லாம் நலம் பெறும் என்று எழுதியிருந்தாலும் நாம் என்ன சொல்லணும்? நான் எங்கு சென்றாலும் நலம் பெறும், வெற்றி பெறும், நலம் பெறும், வெற்றி பெறும். அதற்கு உடந்தையாக யார் இருக்கிறார்? அதுக்கு உரிமையாளர் யார் இருக்கிறார்? சொந்தக்காரர் யார் இருக்கிறார்? நாம் யாருக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம்? யாருக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம்? அப்ப நம்ம கையில் என்ன இருக்கு? நம்ம கையில் என்ன இருக்கு? வெத்துக்கை, வெறுங்கை, ஒன்றுமில்லை. அந்த கையை நீட்ட சொல்லுகிறார். அந்த கை நீ நீட்டினால் உனக்கு கரம் நிறையவே நான் கொடுப்பேன், உள்ளம் நிறையவே நான் கொடுப்பேன். இல்லாதவர்களுக்கு கொடுப்பார். அவர் கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா இல்லையா? இருக்கக்கூடியவன்றது எடுத்து விடுவார். இல்லாத நாங்கள் இங்கிருந்து போன பிறகு நாங்கள் மாற்றி சொல்லிடுறோம், இப்போ நாங்கள் இப்படி சொல்லிட்டு போகிறோம். அப்படி தானே? காரியம் சாதிக்கிறதுக்காக இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிலையிலும் நீங்கள் தடுமாறக்கூடாது, எந்த நிலையிலும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. என்னை தவிர வேறொரு தெய்வமே இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தேகம் வேண்டாம், ஐயப்பாடு வேண்டாம். ஆமாம், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதெல்லாம் கூடுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா என்றெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம், ஐயப்பாடு வேண்டாம். இங்கே என்ன சொல்லுகிறது? யாக்கோபு திருமுகம் 1:6. யாக்கோபு திருமுகம் 1:6. ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலை போன்றவர்கள். எனவே இத்தகையுள்ளவர் இருமனம் உள்ளவர்கள், நிலையற்ற போக்குடையவர்கள், ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என்று. பார்த்தீங்களா? யாரை பற்றி சொல்றோம்? இது யாரை பற்றி சொல்றோம்? சூப்பர், நம்மளை பற்றி தான் சொல்றாங்க. யாருக்காவது ஐயப்பாடு இல்லாத யாராவது இருக்கா? சந்தேகம் இல்லாத யாராவது இருக்கா? சந்தேகம் இல்லாத ஒரு மனுஷ ஜீவி கிடையாது. மனிதனாக இருந்தால் அவர் சந்தேகப்படுவாங்க. நம்பிக்கை கொஞ்சம் குறைவு தானே. கேட்டு பார்ப்போம், அப்படி தானே? கேட்டு பார்ப்போம், கிடைச்சா. நான் அந்த பழமொழிக்கு நான் சொல்லலை,
സഹോദരി വേണോ അയ്യോ സഹോദരി டக்குன்னு சொன்ன உடனே வந்த மலை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த சகோதரி தான் சொன்னேன், காதில் உங்களுக்கு வீடு இல்லை அதனால் விட்டுட்டேன். நான் சொல்லவே இல்லை வந்த மலை இல்லைன்னா வேறு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்பிக்கையோட ஐயப்பாடு இன்றி கேட்க வேண்டும். அப்போ கேட்கும்போது அதனால தான் நம்ம இங்கே பிரபல பிரசங்கங்களிலும் பல வழிபாடுகளிலும் சொல்லுவார்கள், நீங்கள் கேட்டது கிடைச்சதாக நீங்கள் நம்பணும். நாம் கேட்டது என்னவோ அது கிடைச்சதாக நாம் நம்பணும். Praise the Lord. சகோதரி ரொம்ப திருத்தமாகவே சொன்னார். நீங்கள் கேட்கும் பொழுது கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஆமேன், ஆமேன். அது நான் பெற்றுக்கொண்டேன் என்றதுக்கு சான்று பகரணும். ஆமேன். கைக்கு வந்ததோ இல்லையோ உடனே கைக்கு வந்துருமா? நம்ம இங்கிருந்து வெளியே போன பிறகு தானே. ஒருவேளை நம்ம கேட்டது நம்ம செல்வதற்கு முன்னே அங்கே தயாராகி இருக்குமா இருக்காதா? அப்போ நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம். அதனால தான் இங்கே யாக்கோபு திருமுகத்தில் இப்படி எழுதப்பட்டது நம்ம படிக்கின்றோம். அதனால காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வைத்திருக்கக்கூடிய விண்ணப்பமோ கோரிக்கையோ அது நிறைவேறுவதற்காகவே காலம் வேண்டாமா? மழைக்கு ஒரு காலம், வெயிலுக்கு ஒரு காலம், பனிக்கு ஒரு காலம். சபாபிரசங்க புத்தகத்திலே படிச்சிருக்கிறீங்களா? 3ஆம் அதிகாரத்திலேயே எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டு. நடுவதற்கு ஒரு காலம், உழுவதற்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம். எழுதியிருக்கா இல்லையா? பிறந்த உடனே திருமணமா? குழந்தையே எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தணும். வளர்த்தன எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும், தந்தமார்களுக்கும் தெரியவே தெரியாது. அங்கிருந்து என்ன முறைச்சி பார்க்குறான். அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களே. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிப்பார். ஒரு 3 மாதமான குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிப்பார். அந்த அப்பா கையில் கொடுத்துப்பார். சாப்பாடு தட்டும் குழந்தை எங்கே இருக்கும்? தரையில் இருக்கும். நீ சாப்பிட்டானா தரையில் கீழ். அந்த தாய் எப்படி இருக்கும்? இடுப்பில் கேத்து வானத்தை பாரு, காக்காவை பாரு, குருவியை பாரு, நிலவை பாரு, சூரியனை பாரு, அந்த செடியை பாரு, இந்த செடியை பாரு. வாய் திறக்கிற அளவுக்கு வாய் திறந்த உடனே திணிச்சிடுவான். அதை வாயை திறக்க வச்சிருவான். அது வாய் திறந்து ஆன்னு பார்ப்போம். வாய்ந்து பார்த்த உடனே டக்குன்னு போட்டுருவான். எவ்வளவோ டெக்னிக்காக சாப்பிட வைக்கிறேன். அப்படியெல்லாம் வளர்ந்தவங்க தானே நீங்கள். இப்போ காலையில் பேசும்போது தாய் தகப்பனை பற்றியெல்லாம் பேசும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப ஜாதியாக உட்கார்ந்துக்கிறீங்க. ஆமாம், அந்த பாதை கடந்தானே வந்திருக்கிறோம். அதெல்லாம் மறந்துட்டீங்க. நாங்கெல்லாம் மறக்கலை. என்னப்பா? இப்போ எல்லாம் செல்போன் கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ எப்படி கொடுக்குறான் சாப்பாடு? செல்போன் கையில் கொடுத்துட்றான். டிவி முன்னாடி உட்கார வச்சிடுறான். அதை பாரு, செல்போனில் நோண்டு, அப்போ சாப்பாடு. அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அந்த பெற்றோர்கள். நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அதனால தானே இன்றைக்கி ஆண்டவர் மேலே உட்கார்ந்துக்கிறோம். அந்த பெற்றோர்கள் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்களோ அதனால தான் அந்த கடவுள் பக்தியும் கடவுள் பயமும் கடவுள் அச்சத்தோடையும் இன்று ஆண்டவருடைய முன்னிலையில் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதைவிட சான்று தேவையே இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருப்பதில் கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 27:14 பாருங்க. சங்கீதம் 27, திருப்பாடல்கள் 27, Psalm 27:14. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள்ளு,
வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? அவருக்காக காத்திருக்கணும், மன உறுதியோட காத்திருக்கணும். சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். நான் விண்ணப்பித்தது அவருடைய முன்னிலையில் வைத்திருந்தால் அது அவர் பெற்று கொண்டதாகவே நாம் உறுதிப்படுத்தணும். தபால் பெட்டின்னு பார்த்துருக்கீங்களா? தபால் பெட்டி, அஞ்சல் பெட்டி. அதுக்குள்ளே அந்த காலத்தில் லெட்டர் எழுதி கார்டு எழுதி அதில் போட்டால் அது போய் சேரும் என்ற நம்பிக்கை தானே. அதுக்கு என்ன கை கால் இருக்கா? நாம் அதில் எழுதி போடுறோம். அது போட்டால் அது ஒரு 2 நாளில் 3 நாளில் குறிப்பிட்ட இடத்துல போய் சேருமா சேராதா? அது வரைக்கும் காத்திருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? இவர்கிட்ட கொடுத்த உடனே கிடைக்கணும்னு என்ன பிரச்சனை? கொடுத்த உடனே கிடைக்கணும். அது என்னது? அந்த தபால் கார்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை கூட கொடுக்க மாட்டீங்களா? தபால் பெட்டியிலே அஞ்சல் பெட்டியிலே போட்டுக்கூடிய அந்த கார்டில் அட்ரஸ் எழுதி அந்த விலாசத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு போய் சேரும் வரையிலையும் நாம் காத்திருக்குது என்று சொன்னால், நம்முடைய விண்ணப்பங்களும் விருப்பங்களும் தேவைகளும் அவருடைய முன்னிலையிலே வைத்தாலோ அவருடைய கரங்களிலே ஒப்படைத்தாலோ நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை விட மேலாகவே காத்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் நமக்கு அந்த பொறுமை இல்லை. நமக்கு அந்த பொறுமை இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? ஒரு ஒரு என்னமோ ஒரு குழந்தை கேட்பாங்களே, அம்மா 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 பசிக்குது அல்ல, மம்மி மம்மி என்னம்மா என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? அந்த பிள்ளை ஸ்கூலிலிருந்து வந்திருக்கும், அந்த பிள்ளை கேட்கறது என்ன? அம்மா அம்மா எனக்கு பசிக்குது. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? 2 minutes. உடனே அம்மா என்ன செய்வான்? இது என்ன மாகியா? அது நம்ம கொடுத்துருக்கிறது மாகியா என்ன? அதை படித்து பார்க்கறதுக்கு நேரம் கொடுக்க வேண்டாமா? அதை நம்ம கொடுத்த விண்ணப்பம் சின்ன விண்ணப்பமா? பெரிய பட்டியலில் கொடுத்துருப்பாங்க. வரும்போது கொடுக்கறது கொடுத்து விடுவோம், கிடைக்கிறது கிடைச்சிட்டு வர்ற வரைக்கும் ஆதாயம். அப்படி தானே? ஒன்று மட்டும் கேட்டா ஒரு 10 சேர்த்து கேட்டா அது விண்ணப்ப பட்டியல் மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த பட்டியலை அவர் கையில் கொடுத்துட்டா இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்கறது கேட்குறீங்க, அது கருத்தோட கேளுங்க. என்ன சொல்றாரு? கருத்தோட கேளு. கருத்தோட கேளுன்னு சொல்லும்போது மன உறுதியோடையா? மன உறுதியோடையா? கருத்து வேணும். நம்ம கேட்கக்கூடிய விண்ணப்பம் அது கருத்து வேணும். என்ன கருத்து வேணும்? இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையா? உடனே தேவையா? நாளைக்கு உள்ளதல்ல, இன்று தேவையா? இன்று தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் அவருடைய தீர்மானங்கள் உண்டாகும். நாளை என்பது யாருடைய கையில் இருக்கு? நாளை என்பது யாருடைய கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கும்போது நீ எதற்காகவே இந்த அவலையை பற்றி கவலைப்பட கொள்ள வேண்டும்? நாளை சிவரத்தை சிந்திக்க வேண்டும். இன்றைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்திலேயே நான் உமக்கு உதவுகிறானா இல்லையா என்று என்னை நீ சோதித்து பார். மலாக்கி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க போது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீங்க வேண்டுமானால் என்ன சோதித்து பார். கடவுளை சோதிக்கலாமா? ஆனால் சோதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை சொல்லும்போது சோதிக்கலாமா? அப்படி அவர் சொல்லியிருந்தாலும் நாம் நடைமுறையில் கொண்டு வரும் பொழுது, அது அமுல்படுத்தும் பொழுது விசுவாசத்தின் நம்பிக்கையை குறித்து தான் அவர் எழுதுகிறார். நான் உனக்கு தர மாட்டேனா இல்லையா என்று நீ பொறுத்திருந்து பார். பொறுத்திருந்து பார். அதுதான் காத்திருப்பதிலேயே நீ கவனமாய் இரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மில் இருவர் மனம் ஒத்திருந்தால்
நீங்கள் கேட்பது கிடைத்துவிடும். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது தெரியும். உங்களுள் இருவர் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் பார்த்தீங்களா என்ன இவ்வளவோ சொல்ல. இன்னும் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே நீங்கள் ஒன்றாய் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலேயே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தேவையில்லை. 2 பேர் என்றது யாரு? 2 பேர் என்றது யாரு? கணவன் மனைவியா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்லைன்னா சகோதரன் சகோதரியா இருக்கலாம், இல்லைன்னா இரு சகோதரர்களா இருக்கலாம், இல்லை சகோதரியா இருக்கலாம். யாரானாலும் ஆகட்டும். இது நாத்தனார் கூட ஆகலாம், மாமியார் கூட ஆகலாம், மாமனார் கூட ஆகலாம். 2 பேர் சேர்ந்து ஒரு மனதோடு கேட்டால் என் விண்ணக தந்தை அது உங்களுக்கு கொடுப்பார். இதை மறக்க வேண்டாம். நாம் கேட்கும் பொழுது ஒரு மனதோட கேட்கணும், ஒரு மனதோட கேட்கணும், ஒரு கருத்தோட கேட்கணும், ஒரு நம்பிக்கையோட கேட்கணும். அப்படி கேட்கிற நேரத்திலேயே அவர் அது நமக்கு தருவார். இனி 2-3 பேர், ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து சேர்றது 2-3 பேர் அந்த குடும்பமாகவே வேண்டும் பொழுது, இப்போ இந்த சமூகம் முழுவதுமாக வேண்டும் பொழுது கேட்க மாட்டாரா இல்லையா? மழை வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்யுமா பெய்யாதா? அதுதான் நம்பிக்கை. அது கேட்க வேண்டிய விதத்திலேயே கேட்டால் அது கிடைக்கும். அதே போலவே சொல்லுகிறார், 2-3 பேர் என் நாமத்தில் ஒரு குடும்பமாகவே கணவனும் மனைவியும் தலைமை தாங்கி, பெற்றோர்கள் தலைமை தாங்கி அந்த குடும்பத்தை நடத்தினால் நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடியது உங்களுக்கு கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானும் உங்களோடு கூடவே இருப்பேன். அல்லேலூயா. எழுந்து இப்போ எழுந்து நின்று அந்த 2-3 பேர் என்பது மாத்திரமல்ல, தனியே கேட்டாலும் ஆண்டவர் தருவார். ஒரு நபர் தனியே கேட்டாலும் அவர் தருவார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நீங்கள் கதவறையை நீங்கள் மூடி நீங்கள் தனிமையிலேயே என்னோடு நீங்கள் பேசு என்றார். 2 பேர் சேர்ந்து கேட்டால் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரும், 2-3 பேர் சேர்ந்து கேட்டால் தருவேன் என்று சொன்னவரும், ஐயப்பாடின்றி கேட்டால் தருவேன் என்று சொன்னவரும், பொறுமையோடு காத்திருந்தால் கிடைக்கும் என்று சொன்னவரும், இன்னும் போராடுவதற்கு உனக்கு முன்னால் நிற்பேன் என்று சொன்னவரும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் கரங்களை உயர்த்தி பிடித்து கொண்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்றபடியாக நன்றி கடனாக, ஆண்டவரே இதோ முன்னிலையிலே நாங்கள் சமர்ப்பித்து விட்டது எங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும், அதை நாங்கள் நம்புகிறோம், அதற்காகவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி நன்றி கடனாகவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.